அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனி பிரிவினூடாக சந்திருக்கின்றோம். லெபனானில் ஸ்டேல் இராணுவத்திற்கும் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் கூட தற்பொழுது போர் நிறுத்தத்தை மீறி ஸ்டேல் தாக்குதலை நடத்தியிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து காசாவில் ஸ்டேல் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக கமாசுடன் போரிட செல்வதற்கு மறுக்கும் விடயம் ஸ்டேலுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. ரஷ்யா மிக கடுமையான எச்சரிக்கையை உக்ரைனுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் விடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் செய்திகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய நாள் சர்வதேச பாலஸ்தீனத்துக்கான ஒற்றுமை தினமாக உலகளாவிய ரீதியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினால் அறிவிக்கப்பட்டிருக்கும் சர்வதேச ஒற்றுமைக்கான பாலஸ்தீன தினத்திலே நிச்சயமாக நாங்களும் 13 மாதங்களை கடந்து இந்த பாலஸ்தீன மக்களினுடைய துயரங்களை, அவர்கள் படக்கூடிய இன்னல்களை, அவர்கள் எவ்வாறு இந்த ஸ்டேல் தேசத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூதர்களால் முழுங்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள், எவ்வாறு அவர்களுடைய அகன்ற பாலஸ்தீனம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இன்று ராஃபாவிலும் கான்யூனிஸிலும் மிகச்சிறிய அகதி முகாம்களாக மாறி இருக்கின்றது என்பது குறித்து பல விடயங்களை பேசிக்கொண்டு வருகின்றோம். இந்த நிலையில் இத்தனை இன்னல்களுக்கு மேலாகவும் இத்தனை அழிவுகளுக்கு மேலாகவும் இருக்கிற 45,000 பொதுமக்கள் ஸ்டேலால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலும் கூட என்றாவது ஒரு நாள் இந்த ஆக்கிரமிப்புகள் அகன்று ஆக்கிரமிப்பு தங்களுடைய மண்ணை விட்டு சென்று சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகும் என்பதற்காக பல அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன சகோதர சகோதரிகளுக்கு இந்த பாலஸ்தீன ஒற்றுமை தினத்திலே நாங்களும் எங்களுடைய ஆதரவையும் அவர்களுக்குரிய மிக முக்கியமான இந்த பாலஸ்தீன தினத்திற்கான அவர்களுடன் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய இதயத்தினுடைய பகிர்வையும் வெளிப்படுத்துகின்றோம். குறிப்பாக என்றுவில்லாதவாறு பாலஸ்தீனம் இன்று சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது, துன்பப்படுத்தப்பட்டிருக்கின்றது, துயரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே லட்சம் மக்கள் இந்த ஆக்கிரமிப்பு அகன்று தங்களுடைய சொந்த மண்ணிலே, காசாவிலே, மேற்கு கரையிலே, பாலஸ்தீனத்திலே நிம்மதியாக சுதந்திர பாலஸ்தீன தாயகத்திலே வாழ வேண்டும் என்று ஏக்கத்துடன் இருக்கும் மக்களுக்கு நிச்சயமாக அந்த ஏக்கம் நிறைவேற வேண்டும். அதற்கு எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிச்சயமாக இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட். இவ்வளவு இடர்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய சுதந்திர போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய வரலாறாகத்தான் தற்போது பதிவாக இருக்கின்றது. இந்த நிலையத்தில் மாலைதீவு, மலேசியா, இந்தோனேசியா போன்ற பல நாடுகளின் உடைய அதிபர்கள் பாலஸ்தீவின் குறிப்பாக பாலஸ்தீனத்தின் உடைய இந்த ஒற்றுமை தினத்துக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதுடன் என்றும் பாலஸ்தீனத்துடன் நாங்கள் இணைந்திருப்போம் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் பாலஸ்தீனத்துக்கான ஒற்றுமை தினம், அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் ஒருபுறம் இருக்க, மீண்டும் இன்றைய தினத்திலும் ஸ்டேல் மிக கொடூரமான தாக்குதலை காசாவுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள். நுரிசாத் அகதிகள் முகாம் பகுதியில் நேற்று மாலை ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் 29 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. நேற்று காலை முதல் மத்திய காசியாவில் இருக்கக்கூடிய நுஸ்ராத் அகதிகள் முகாம் மீது ஸ்டேல் தொடர்ச்சியாக வான்வெளி தாக்குதல் நடத்தியதில் 29 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 64 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று செய்திகள் வழியாக இருக்கின்றன. குடியிருப்பு கட்டிடங்கள், வீடுகள், மசூதிகள், மக்கள் தங்கியிருக்கக்கூடிய முகாம்களை இலக்கு வைத்து தீவிரமான குண்டுவீச்சுக்களை ஸ்டேல் நடத்தியிருப்பதான செய்திகளும் வழியாக இருக்கின்றன. ஒருபுறம் லெபனானில் போர் நிறுத்தம் என்பதை போல காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே காசாவில் தன்னுடைய கொடூரமான இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது ஸ்டேல். இந்த நிலையில் காசாவில் நேற்றைய தினம் ஒரு மிக கொடூரமான சம்பவமும் பதிவாக இருக்கின்றது. ஸ்டேலிய படைகளால் ஆம்புலன்ஸ், அதாவது காயமடைந்தவர்களை மீட்பதற்காக நுஸ்ராத் மற்றும் ஏனைய பகுதிகளுக்கு மீட்பதற்காக சென்ற ஆம்புலன்ஸ் வண்டிகள், ஆம்புலன்ஸின் முதலுதவியாளர்கள் குழுவின் மீதும் அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் மீதும் வேண்டுமென்றே துப்பாக்கிச் சூடு மற்றும் பீரங்கி சூடுகளை நடத்தி ஸ்டேல் இராணுவம் அட்டூழியம் புரிந்திருக்கின்றார்கள். அதாவது அல் ஜசீரா ஊடகத்திலே அந்த காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பல காணொலிகளை இந்த பதிவுகளில் வெளியிட முடியவில்லை, ஏனெனில் எங்களுடைய சேனல்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்து பாலஸ்தீன சார்ந்த காணொலிகளை வெளியிடுவதில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் கூட அதிகளவான காணொலிகளை பதிவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் அது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர்களும்
கலைத்து கலைத்து பீரங்கிகளால் சுடப்படுகின்றார்கள். அவர்கள் ஓடக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன. இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என்பதில் தான் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் இதை இத்தகைய ரீதியில் பார்க்க போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இவ்வாறு மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களை இஸ்ரேல் அங்கு நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸுடனான போரில் மிகப்பெரிய அளவில் சோர்வடைந்திருப்பதாக சர்வதேச போரியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டைம்ஸ் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் காசா மீதான தொடர்ச்சியான போரால் ஏறக்குறைய 14 மாதங்களை கடந்து கொண்டிருக்கும் இந்த போரால் இஸ்ரேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் சோர்வடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் காசாவில் போருக்கு செல்வதற்கு தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றார்கள். விடுமுறையில் செல்பவர்கள் மீண்டும் போர் முனைக்கு வருவதில் தயக்கம் காட்டுகின்றார்கள். பலர் இராணுவத்தை விட்டே தப்பி சென்றிருக்கின்றார்கள். பலர் மிகப்பெரிய அளவிலான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதாவது காசாவில் போரிடக்கூடிய இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் நீண்ட போரினால் மிகப்பெரிய அளவு மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 2 மாதங்களில் மட்டும் 11 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 11 பேர் கடந்த 60 நாட்களுக்குள் காசா போர் முனையிலிருந்து திரும்பியவர்கள் தற்கொலை செய்து உயிரை மாய்த்திருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியையும் இஸ்ரேலினுடைய மருத்துவமனைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு மனநல காப்பகங்களிலே மனநல மருத்துவத்தை கவுன்சிலிங்கை வைத்தியசாலையில் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த போர் நடைபெறுமாக இருந்தால் இஸ்ரேல் இராணுவத்தினரே மனரீதியாக சோர்வடைந்து இந்த போர் முனையிலிருந்து வெளியேறி விடுவார்கள். நீண்ட போராக இது நீடித்தால் இஸ்ரேல் மிகப்பெரிய சிக்கல்களை இங்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று தெரிவித்திருப்பவர்கள் அமெரிக்காவின் கூட்டாளிகள். அமெரிக்காவில் இருந்து வெளியாகக்கூடிய வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகை இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இராணுவத்தினரின் பற்றாக்குறை காரணமாக இராணுவ சேர்ப்பு முகாம்கள் டெல் அவீவ் மற்றும் கைஃபா மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் மிக பரவலாக அங்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவத்துக்கு ஆட்சேர்க்கக்கூடிய பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இராணுவத்தில் சேரக்கூடிய இளைஞர்கள் யுவதிகளின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைந்துவிட்டது. கடந்த காலங்களைப் போல இஸ்ரேல் இராணுவத்தில் ஆர்வமாக யாரும் சேரவில்லை என்பதையும் இராணுவ தலைமை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே இஸ்ரேல் காசா இடையிலான போர், இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸ் இடையிலான போரில் இஸ்ரேல் சந்தித்து வரக்கூடிய சிக்கல்களாக இவை தற்போது மாறியிருக்கின்றன. அடுத்து நேற்று முன்தினம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், லெபனான் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 60 நாட்கள் இந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என கூறப்பட்டது. ஆனால் போர் நிறுத்தம் ஆரம்பித்து மறுநாளே இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி இருக்கின்றார்கள் என்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. ஏற்கனவே தெற்கு லெபனானில் தங்களுடைய கிராமங்களுக்கு இடம்பெயர்ந்த லெபனானியர்கள் மீது துப்பாக்கி சூட்டையும் பீரங்கிகள் மூலம் சூட்டையும் இஸ்ரேல் நடத்தியிருந்தார்கள். இதில் 2 பேர் வரை காயமடைந்திருந்தார்கள் என்ற செய்திகளை நேற்று பார்வையிட்டிருந்தோம். ஆனால் இன்றைய தினம் மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் தெற்கு லெபனான் பகுதிக்கு வந்ததாகவும் அவர்களை இலக்கு வைத்து தாம் துல்லியமான வான்வெளி தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதை ஹிஸ்புல்லா முற்றுமுழுதாக மறுத்திருக்கின்றார்கள். தெற்கு லெபனானில் தங்களுடைய வீடுகளை, ஏனெனில் இடம்பெயர்ந்து மக்கள் சென்றிருக்கின்றார்கள். அங்கு ஹிஸ்புல்லாக்கள் மட்டும் இருக்கவில்லை, அங்கு இருக்கக்கூடிய எல்லை கிராமங்களில் மக்களும் வசித்து வந்தார்கள். அவர்கள் யுத்தம் காரணமாக சிரியாவுக்கு வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றவர்கள். மீண்டும் அந்த பகுதிகளுக்கு வந்து எப்போதும் இடம்பெயர்ந்து சென்றவர்கள் ஒரு யுத்தம் முடிவடைந்த பின்னர் தங்களுடைய பகுதிகளை பார்ப்பதற்கு, தங்களுடைய சொந்த பிரதேசங்களை, சொந்த கிராமங்களை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருப்பது என்பது சாதாரண இயல்பு. அவ்வாறு வந்த மக்கள் மீதுதான் இவர்கள் வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை மீறும் செயற்பாடுகளை கடந்த காலங்களிலும் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு போர் நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபட்டால் மீண்டும் ஹிஸ்புல்லாக்களும் ஆயுதங்கள் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என ஹிஸ்புல்லா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இஸ்ரேலினுடைய சார்பிலும் ஹிஸ்புல்லாக்கள் ஒப்பந்தத்தை மீறி அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள், அதனால் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம், இவ்வாறு தொடர்ச்சியாக நடந்தால் நாங்களும் பாரியளவான தாக்குதலை லெபனானுக்குள் மேற்கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்பித்து 2 நாட்கள் கடற்பதற்குள்ளேயே இஸ்ரேல் இதை மீறி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு நாள் நீட்டிக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் சற்று சில நாட்களாவது, கொஞ்ச காலமாவது இந்த போர் நிறுத்தம் நீடித்தால் தான் அங்கு இருக்கக்கூடிய லெபனான் மக்கள் ஓரளவுக்கு தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை தொடர்ச்சியாக நேர்மையான முறையில் கடைபிடிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான விடயம்,
பிரிட்டனில் இருக்கக்கூடிய 60க்கு மேற்பட்ட லோமேக்கு சட்டம் இயற்றுபவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடி ஸ்டேலின் அழிவுகரமான போரை தண்டனை செய்வதற்கான விடயத்தை பிரிட்டன் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். 7 கட்சிகளை சேர்ந்த 60 சட்டம் இயற்றுபவர்கள் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமிக்கு ஒரு கடிதம் எழுதி ஸ்டேல் மீது பொருளாதார தடை விதிக்கவும், ஸ்டேலுக்கு எதிரான ICCயின் உடைய கருத்துக்கு உறுதியான ஆதரவு நடவடிக்கைகளை எடுக்கவும், ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் நிறுவனங்கள் மீது தடை ஏற்படுத்தவும், ஸ்டேலுடனான வர்த்தகத்தை தடை செய்யுமாறு ஒன்றல்ல இரண்டல்ல 60 நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டம் இயற்றுபவர்கள் நேரடியாக வெளியுறவுத்துறை செயலாளருக்கு கோரிக்கை விடுத்திருப்பது பிரிட்டனில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ICCயினுடைய தண்டனை கைது வாரண்ட் நெதன்யாகுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பின்னர் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை ஐரோப்பாவில் கூறி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பிரிட்டிஷ் அமைச்சர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அங்கிருக்கும் எம்பிக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல நெதர்லாந்திலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை நடைபெற்றிருக்கின்றது. F-35 விமானங்களின் பாகங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அங்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அதற்கான வழக்குகள் நடைபெற்று கொண்டு வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நெதர்லாந்தினுடைய ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு F-35 கூறுகளை ஏற்றுமதி செய்வதை அரசு நிறுத்த வேண்டும். ஏனெனில் F-35 விமானங்கள் அங்கு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவும், அகதி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவும், ஏன் மருத்துவமனைகள் மீது கூட தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே அப்பட்டமான மனித உரிமை மீறல்களை மேற்கொள்வதற்கு இந்த F-35 விமானங்கள் பயன்படுத்த கொண்டிருப்பதால் F-35 விமானங்களுக்குரிய பாகங்களை நீங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, காசாவில் தொடர்ச்சியாக நடைபெறும் மனித உரிமை மீறல்களுக்கு நெதர்லாந்து ஒருபோதும் துணையாக இருந்துவிடக்கூடாது என்ற காட்டமான ஒரு கருத்தையும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். எனவே பிரிட்டனில், பிரான்சில், நெதர்லாந்தில் என இஸ்ரேலுக்கு எதிராக அங்கங்கே மிகப்பெரிய அளவில் உலகம் இஸ்ரேலை தனிமைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை செய்வதைத்தான் நாங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஜெலன்ஸ்கியின் உடைய மேலத்தைய ஆதரவு மூலோபாயம் ரஷ்யாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த தவறிவிட்டிருப்பதாக இன்று அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். உக்ரைனுக்கான மேலத்தைய இராணுவத்தினுடைய பயிற்சிகள், பல பில்லியன் கணக்கான ஆயுதங்கள், பல பில்லியன் கணக்கான இராணுவ தொழில்நுட்பங்கள் என்பன அது மட்டுமல்ல பல நாடுகளினுடைய குடிமக்கள், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளின் குடிமக்கள் நேரடியாக கூட உக்ரைன் இராணுவத்தில் இணைந்து கொண்டு குருக்ஸ் பிராந்தியத்தில் நடைபெற்ற சண்டையில் பங்கேற்றிருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும் கூட குருக்ஸ்கில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை உக்ரைன் அங்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் மேற்கத்திய ஆதரவு, மேற்கத்திய ராயதந்திரங்கள் ரஷ்யாவுக்கு ஒரு அடியை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டது அல்லது கொடுக்கவில்லை என்ற ரீதியில் இன்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இராணுவ அதிகாரிகளின், ஆய்வாளர்களின் உடைய ஆய்வுகள் செய்யப்பட்டு அதன் பின்னர் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு அதிகாரி கூறுகையில், நாங்கள் குருக்ஸ்கில் ஒரு மிகப்பெரிய இரத்த களரியை எதிரிக்கு வழங்கியுள்ளோம். இந்த இரத்த களரியில் அவர்கள் இன்னும் சில நாட்களுக்கு மேல் அங்கு தாக்கு பிடிப்பது கடினம் என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சமீப நாட்களில் குருக்ஸ் பிராந்தியத்தில் நடைபெறும் மோதலில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் பல நாட்டை சேர்ந்தவர்களும் குடிமக்களும் உக்ரைன் இராணுவத்திற்காக போரிட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அவருடைய அடையாளங்களை வைத்து உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்பதையும் இன்று அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அடுத்து ரஷ்ய அதிபர் புடின் இன்று கசகஸ்தானில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் பேசும்போது அமெரிக்க தயாரிப்பு, பிரிட்டன் தயாரிப்பு, மேற்கத்திய தயாரிப்பு ஏவுகணைகளை எங்களுடைய நாட்டு எல்லைக்குள் வீசியதற்கு பதிலாக ரஷ்யா தன்னுடைய புதிய ஒரேஷ்னிக் கேப்பசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைனின் முக்கிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் எனவும், இந்த தாக்குதல்கள் உக்ரைன் முழுவதையும் ஆட்டங்கானம் செய்யும், உக்ரைனின் பிரதான அரசாங்க மையங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குவோம் என நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே ரஷ்யாவுக்குள் மேலத்திய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் அது பல வேண்டாத விளைவுகளை ஏற்படுத்தும் என பலர் எச்சரிக்கை செய்தாலும் அந்த எச்சரிக்கைகளை மீறி உக்ரைன் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள், பிரிட்டனுடைய ஸ்டோம் சடோ ஏவுகணைகளை பயன்படுத்தியிருந்தார்கள். அதற்கு இப்போது ரஷ்யா மிக கடுமையான ஒரு பதிலடி கொடுக்கப்படும், குறிப்பாக ஒரேஷ்னிக் ஏவுகணைகள் மூலம், கைப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் என்ற செய்தியை வெளியிட்டிருப்பது உக்ரைன் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.
அடுத்து மிக முக்கியமாக உலகளவில் இன்று ஒரு நல்ல விடயம் நடைபெற்றிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் யாரும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கக்கூடிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இந்த தடையை மீறும் நிறுவனங்களுக்கு 270 கோடி $32 மில்லியன் அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது. எனவே மாணவர்களுடைய கல்வித்திறன், மாணவர்களுடைய ஆக்கபூர்வமான நேரங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் பலருக்கு உள ரீதியான பாதிப்பு ஏற்படுகின்றது, மூளை ரீதியான பாதிப்பு ஏற்படுகின்றது, கல்வியில் நாட்டமின்மை, இதர சீரழிவுகளுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் காரணமாக இருப்பதால் அவற்றை உடனடியாக 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை அறிவித்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவின் இந்த முயற்சி நிச்சயமாக பாராட்டுக்குரியது. சிறுவர்கள், மாணவர்களை இந்த சமூக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் சமூகத்துக்கு ஏற்றவாறு இல்லாமல் தப்பான முறையில் வழிநடத்துவதால் இந்த முடிவை உலக நாடுகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் பயன்படுத்துமாறு ஆஸ்திரேலியாவை போல சட்டம் இயற்றினால் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான மாணவர் சமூகம் உருவாகும் என்பதுதான் வெளிப்படை. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பிரிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.